என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு வஸ்தி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எஸ்தர் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். எஸ்தர் 1:12. அகாஸ்வேரு என்ற அரசன் 127 நாடுகளை அரசாண்டான். அவன் தன் நாட்டின் ஐஸ்வர்யத்தையும் பிரதாபத்தையும் காட்டுவதற்காக அதிபதிகளை அழைத்து 180 நாட்கள் விருந்து கொடுத்தான். அதன் பின் 7 நாட்கள் எல்லா மக்களுக்கும் விருந்து கொடுத்தான். அந்த அரசனுக்கு தன் நாட்டின் ஐஸ்வர்யத்தையும் பிரதாபத்தையும் பிரஸ்தாபப்படுத்தியதில் திருப்தி இல்லை. தன் மனைவியின் அழகை பிரபுக்களுக்கும் மக்களுக்கும் காண்பிக்க விரும்பினான். அவன் குடித்து களிப்பாய் இருக்கும்போது ஒரு கட்டளையிடுகிறான். அதாவது ராணி வஸ்தி வந்து தன் அழகை காட்ட வேண்டுமென்று சொல்லி அனுப்புகிறான். துணிச்சல் உள்ள அந்த கற்புக்கரசி வரமாட்டேன் என்றாள். இவள் செய்தது சரியல்ல. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், எபேசியர் 2:22 என்று வேதம் சொல்கிறதே என்பது சிலருடைய வாதம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கொலோசியர் 3:18 என்றும் வேதம் சொல்லுகிறது. குடித்து வெறி கொண்டிருக்கும் அதிபதிகளின் முன்னே தன் அழகை காண்பிப்பதற்காக ஒரு பெண் போக தேவையில்லை என்பது சிலருடைய வாதம். புறஜாதி மன்னனான அந்த அகஸ்வேருவின் தேச சட்டத்தின்படி வஸ்தி செய்தது தவறாயிருக்கலாம். எஸ்தர் 1:15-19. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அல்ல. வஸ்தியை குறித்து நாம் கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் இன்று குடிகார கணவர்களிடம் மாட்டிக்கொண்டு தான் சம்பாதிப்பதையும் கொடுத்துவிட்டு அடி வாங்கி கொண்டு குடும்பம் நடத்த முடியாமல் திணறுகிறார்களே, அந்த வஸ்திகளை குறித்து எப்படி கவலைப்படாமல் இருப்பது? வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள சில கிறிஸ்தவ குடும்பங்களில் இத்தகைய கொடுமை இருக்கிறது. அன்று சபைகளில் விதவைகளை விசாரித்தது போல இன்று இப்படி பெரும் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் குடும்பங்கள் குலையாதபடி அவற்றை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தவும் ஆசீர்வாத குடும்பங்களாக மாற்றவும் ஆவன செய்ய வேண்டியது சபையின் பொறுப்பல்லவா? குடிபோதையில் இருப்பவன் பாதி மிருகம். அவனை மதிப்பதும் கீழ்ப்படிவதும் எப்படி சாத்தியமாகும்? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குடிகாரனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். குடிகாரனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? தீர்மானம்: பெர்சிய பேரரசின் கட்டளை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் கொடுத்த திருமறை கட்டளையே முக்கியம்.